அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல் நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர்னு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 2023 டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு மார்ச் 2024 தேர்வு நடைபெறும் சொல்லி தான் நம்மளுக்கு ஆனுவல் பிளானரில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இருப்புன்னு நம்பலாம். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள், அதாவது பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பு வந்து இடையில கொடுத்துருந்தாங்க. அதனை எதிர்த்துலாம் நம்ம அப்பீல் போனாங்க, அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்களாம் வந்து இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் போகணுன்னா டெட்டு பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. ஆண்டுக்கு 2 முறை டெட்டு நடத்தணும் அப்படிங்கிறது தான் விதிமுறைகள் இருக்குது. நமக்கு வந்து 13, 17, 19, 22 22 வந்து பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு 23 தேர்வு நடைபெற்றது. இப்போ 2023க்குன்னு தனியாக இன்னும் நம்ம டெட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. யார் யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெட்டு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். இப்போ இடையில கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதனை சார்ந்து தமிழ்நாடு அரசும் அந்த அரசாணையில் வந்து திருத்தங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து பிஎட் முடித்தவங்களும் பேப்பர் 1 எழுதலான்னு சொல்லி தான் நிறைய பேர் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இருந்தும் கூட இப்போ எலிஜிபிலிட்டி இல்லை அவங்களுக்கு. அந்த அரசிதழிலே வெளியிட்டாச்சு. அப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பழைய நடைமுறைப்படி டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். அதே போல் ஃபைனல் இயர் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுமே எழுதலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், அறிவியலில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், அப்புறம் வரலாறு, புவியியல், இந்த பாடங்களில் நீங்கள் டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தாலோ இல்லை பிஎட் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலோ நீங்கள் எல்லாருமே டெட்டு பேப்பர் 2 எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள். அதனால் நீங்கள் எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதாவது நம்ம ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிறது மிக எளிமையான முறையில் நம்ம ஒரு பிளான் பண்ணி படித்தாலே போதும். 82 மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலுமே எடுக்க முடியும். குறைந்த நாட்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ டெட்டில் எடுக்கிற மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு முறை வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுது இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து செய்யும்பொழுது நீங்கள் வந்து அந்த தேர்விற்கு வந்து விண்ணப்பம் செஞ்சு அந்த தேர்வு எழுதலாம். இப்போ கூட ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணுங்க எல்லாருமே பிடி, பிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பரீட்சை நடைபெற இருக்குது. அதனால் இது ஒரு நல்வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு முறை தேர்ச்சி பெற்றாலே போதும், வாழ்நாள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லும். அதனால் இப்போ நம்ம பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை கிடைக்கல அந்த மாதிரிலாம் யாராவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. நம்ம அவங்களாவது தேர்ச்சி பெற்றுட்டு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இன்னும் அதுவே அந்த நிலைக்கே செல்லலை. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறலாம். ஒரு பிளான் பண்ணி படித்தாலே போதும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுப்போம். அதே போல் இப்போ நம்ம ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ வருஷம் தேர்வு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில், அப்புறம் தனியார் பள்ளிகளிலுமே ஒர்க் பண்ணணுன்னா, அது ஒரு பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ணணுன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய விதிமுறை இருக்குது. ஆனால் இன்னும் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தலை. அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இன்னும் அது கொண்டு வர முடியல. இப்போ எய்டட் ஸ்கூலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நிறையவுக்கு மணி கொடுத்து தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலாம். அப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்களா, ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதுமே. இப்போ இந்த டெட்டுக்கு படிச்சிங்கன்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அதை வச்சு நிறைய பேர் டிஎன்பிசிக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டு எல்லாருமே ஜாப்க்கு தான் வந்திருக்காங்க. நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. 5 பாடங்கள் படிக்கணும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், உளவியல், அப்புறம் கணிதம் இல்லாதவங்களுக்கு சமூக அறிவியல்லாம் படிக்கணும். அப்போ நம்ம நிறையாவுக்கு படிக்கணும். ஸ்கூல் புக்கு 6 to 10 படிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ 1ஆவதுலேருந்து படிக்கணும். 1 to 10th ஸ்டாண்டர்ட் தேவை. ஒரு சில பகுதிகளில் வந்து 11th 12th படிக்கணும். அப்போ படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணி படிக்கணும். நம்ம எல்லாருமே கட்டாயமாக அடுத்த டெட்டு வந்து வரும்பொழுது நம்ம நிச்சயமாக அதில் தேர்ச்சி பெற்றுடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேர்ச்சி பெற்று தான் ஆகணும்.
சரிங்களா? அதனால் இந்த வரவிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவீங்க. அதற்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.